ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்வீன் ஃபுட் ரிவ்யூ. நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 டம்ளர் பிரியாணி அரிசி, சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக அறுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். மட்டனை ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே. குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 3/4 டம்ளர் ஆயில் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஆயிலும் கலந்து ஊற்றிக்கலாம். ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கிருச்சு. நம்ம அறுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் இதிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. மிளகாத்தூள் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். பாதி மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்தரிச்ச கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கறியை தண்ணியை இருத்துட்டு வெறும் கறியை மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லா மசாலையும் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கோம். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். மசாலாவில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இப்போ நம்ம 3.5 டம்ளர் தண்ணி வைக்க போகிறோம். இது கறி வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சது 1 டம்ளர் ஊற்றிக்கிறேன். 2 ஆச்சு. 3 டம்ளர், ஒரு 1/2 டம்ளர், மொத்தம் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விட்டுட்டு கொதி வரட்டும். அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரிசியை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம 1 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். லெமன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கோம். இதை இதில் புழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டிங்கன்னா எடுத்திங்கன்னா சாப்பாடு ரெடி.
ப்ரெஷர் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ விசில் எடுத்துகிட்டு பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.